ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி கேரட் பாதாம் வச்சு ஒரு கீரை எப்படி செய்ய போகிறோம். 2 கேரட் தோலை சீவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன், கழுவிட்டு. 2 ஏலக்காய், ஒரு 5-6 பாதாம், முந்திரி, ஒரு வானலை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். துருவின கேரட்டை அதில் போட்டு வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். 2 நிமிஷம் வதங்கிச்சு. துருவின கேரட்டை வதக்கின கேரட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மூணு ஏலக்காய் அதோட போட்டு பாதாம், முந்திரி, பால் 1 டம்ளர் விட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிருக்கேன். அது நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சது ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்ல திக்கான க்ரீமியான பால் 1/2 லிட்டர் ஊற்றணும். பால் நல்லா திக்காக இருக்கணும். அதாவது இந்த கீருக்கு தேவையான அளவு சீனி நான் ஒரு 6 ஸ்பூன் போடுவேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவை அவ்வளோ சீனி போட்டுக்கலாம். இந்த பாலில் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். கீரை நல்லா கொதிச்சு 5 நிமிஷம் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். இதை சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கலாம், ஹாட்டாகவும் குடிக்கலாம். இதில் க்ரீமியான கேரட் கீரை ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.